குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான மாலை வணக்கம்ப்பா. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி விலங்கியல் ஜுவாலஜிக்கான இம்பார்ட்டன்ட் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் வெர்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி கார்னரில் பாருங்கள், மொத்த மதிப்பெண்கள் 70, மேக்ஸிமம் மார்க்ஸ் 70. ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 பகுதி 1ல் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. 15 1 மார்க்கு. புரியுதுங்களா? 15 1 மார்க்குக்கு 15மே புக் பேக்லேருந்து வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. ஒரு சில கொஸ்டின்ஸ் தான் உள்ளேருந்து கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. டோட்டலாக ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த 4 ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அதில் எது கரெக்டான ஆப்ஷனோ அதை எடுத்து ஒன்று எழுதினாலே வந்து போதும் சில குட்டீஸ். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 1 மார்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு விதமான A to Z டீட்டெயில்ஸ், அதாவது குறிப்பாக 1 மார்க்காக இருக்கட்டும், 2 மார்க்காக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து நம்முடைய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 1 மார்க்குக்கு நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. இப்போ நம்ம அவ்வளோதான், பார்ட் 1 முடிஞ்சிருச்சு, ஷார்ட்டாக முடிஞ்சிருச்சு. ஒரு 100 1 மார்க் கிட்ட டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, பாருங்கள், விசிட் பண்ணுங்கள். பகுதி 2 பார்ட் 2 எவையேனும் 6 வினாக்களுக்கு விடையளிக்க, வினா எண் 24க்கு கட்டாயமாக விடையளிக்க, ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் 16 மனித அண்ட செல்லின் படத்தை வரைந்து பாகங்களை குறிக்க அப்படின்னு, ட்ரா த டயக்ராம் ஆஃப் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ குறிப்பாக வந்து இது ஈஸியாக எழுதிடலாம், ஓகேங்களா? ஒரு 2 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதும். 17 ஹைப்போதமஸ், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்மேட்டோஜெனிசின் கட்டுப்பாடு மையம் எவ்வாறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் 2 பாயிண்ட் எழுதுனா போதும். அடுத்தது 18 19 20 21 22 23 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே 2 மார்க்ஸ், 2 லைன்ஸ், 3 லைன்ஸ் எழுதுனா போதும். 24 வந்து பாருங்க, அழியும் நிலை சிற்றினங்கள் என்றால் என்ன, எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அழியும் நிலை சிற்றினங்கள்லாம் நம்ம வந்து சிட்டுக்குருவி கூட எழுதலாம், ஒரு 4 பாயிண்ட்ஸ் வந்து எழுதிடலாம். அடுத்தது 23 வந்து பாருங்க, இந்தியாவில் உள்ள உயிரிய பல்வகைத்தன்மை இடங்களை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுவுமே நம்ம ஈஸியாக எழுதிடலாம். அடுத்தது 22 வந்து பாருங்க, சைமாலஜி எனப்படுவது யாது, அதன் பயன்களை எழுதுக. What is known as seismology, write it uses அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 21 பாருங்க, மந்தமான பெறப்பட்ட நோய் தடை காப்பிற்கு ஊக்கி துளங்கல் அவசியம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 2 மார்க் கூட கிட்டத்தட்ட நான் ஒரு 50 to 70 2 மார்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதையுமே மறக்காமல் வந்து பார்த்துக்கோங்க. அடுத்ததாக 3 மார்க்கு பகுதி 3 பார்ட் 3 6 × 3 18. குறிப்பாக ஆன்சர் எனி 6 கொஸ்டின்ஸ். கொஸ்டின் நம்பர் 33 இஸ் கம்பல்சரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஒரு ஆண் தேனி 16 குரோமோசோம்களையும் அதே சமயம் ஒரு பெண் தேனி 32 குரோமோசோம்களையும் பெற்றிருக்கிறது. இதற்கான கூற்றுகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 லைன்ஸ் இல்லை 5 லைன்ஸ் எழுதுனா போதும். அடுத்தது 26, இந்தியாவில் ஆம்னியோ சென்டசிஸுக்கு சட்டப்பூர்வமான தடை விதித்திருப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 27, ஒரு டிஎன்ஏவின் மூலைகள் 5 மற்றும் 3 என குறிக்கப்பட்டுள்ள இதனை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 28, மது பழக்கத்திலிருந்து விலகும் போது ஏற்படும் விலகல் அறிகுறிகளை பட்டியலிடுக. ஆல்கஹாலுடைய சிம்டம்ஸ் அடிக்டஸ் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. 28. 29, மனிதனில் ஹெச்ஐவி தொற்று ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் உதவியினால் நடைபெறுகிறது. இது எவ்வாறு நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவேர்னஸாக எழுதிவிடுங்க. 13, நெகிழிகள் இனிமேலும் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் கழிவாக இருக்க போவது கிடையாது. இதற்கான உயிரிய தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அடுத்ததாக 31, ஜீன் சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் 2 உத்திகளை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எக்ஸ்பிளைன் த 2 யூஸ்டு ஜென் தெரப்பி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 32, மிகை வெப்ப வேறுபாடுடைய உயிரிகளை குறை வெப்ப வேறுபாடுடைய உயிரிகளிடமிருந்து வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லி டிஃபரன்ஷியேட் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 33 கம்பல்சரிப்பா, 3 மார்க்கில் கம்பல்சரி. மனிதனும் இயற்கையும் ஒருவரை ஒருவர் தங்கள் வேலைகளுக்கும் தேவைகளுக்கும் மதிப்பளித்து வாழ்ந்ததால் இணைந்து வாழலாம். இந்த வாக்கியத்தை MAB திட்டத்தின் மூலம் விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. லாஸ்ட் பார்ட் பகுதி 4, அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க 5 + 5 25. ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ். 34ல் 2, 35ல் 2, 36 2, 37 2, 38 2. சிம்பிளாக முடிஞ்சிருச்சுல.
ஜுவாலஜி 19ஆம் தேதி நடக்க போகிற எக்ஸாம்ஸ் அப்படின்றது நல்லபடியாக வந்து எழுதணும் சில குட்டீஸ். கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. 2 மார்க்கு, 3 மார்க்கு, 1 மார்க்கு, 5 மார்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நான் செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்குறேன். 34ல் ஃபர்ஸ்ட் மனிதனில் நடைபெறும் கருவுறுதல் நிகழ்வை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அது எழுதலை அப்படின்னா செகண்ட் பாருங்க, பல வகையான மலட்டுத்தன்மைக்கு சோதனை குழந்தை ஒரு தீர்வாக அமைகிறது, இந்த தொழில்நுட்பத்தை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. 35 இன மேம்பாட்டின் முறைகளை பற்றி எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. அது இல்லை அப்படின்னா எமர்சன் சிற்றினமாக்களை எவ்வாறு வரையறை செய்துள்ளார், இதன் வகைகளை தகுந்த எக்ஸாம்பிள்ஸோடு விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 36ல் 2 கொஸ்டின் இருக்குது. அதில் செகண்ட் பாருங்க, பி ஜோகோப் மற்றும் மோனாடு முன்மொழிந்த லேக் ஒபரன் மாதிரியை விளக்குக. இது வந்து எழுதலாம். 37 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 37, 38 ஃபுல்லாகவே இம்பார்ட்டன்ட்டு. 37ல் ஃபஸ்ட்டு பாருங்க, பிளாஸ்மோடியத்தின் பாலிலா இனப்பெருக்க முறைகளை விளக்குக. அது இல்லை அப்படின்னா எலிசா சோதனையின் மூலம் எய்ட்ஸ் நோயை கண்டறிய முறையை விளக்குக அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துல எது எழுதினாலும் 2 பேஜஸ் கம்பல்சரி எழுதணுங்க. எதனா ஒன்று தான் எழுதணும் 37ல். 38 பாருங்க, இனக்கூட்டத்தின் வளர்ச்சி மற்றும் மாதிரிகளுடைய வளைவுகளை விளக்குக. அது இல்லை அப்படின்னா மிகை உணவூட்டத்தை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து கிட்டத்தட்ட 5 மார்க்ஸும் சரி, அதற்கு பிறகு 3 மார்க்ஸும் சரி, 2 மார்க்ஸும் சரி கம்பல்சரி நம்ம அசால்ட்டாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது சில குட்டீஸ். ஸோ மறக்காமல் 12th ஜுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியாக எக்ஸாம்ஸை சிறப்பாக வந்து எழுதுவீங்க. டோன்ட் வரி, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க.